விஜய் யார் பக்கம் போனாலும் திமுகவுக்கு சிக்கல் தானா? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியுள்ள அரசியல் பிரவேசமானது தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகள் மட்டுமின்றி தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரசுக்கும் ஒரு புதிய அரசியல் வாய்ப்புகளை மையப்புள்ளியாக மாற்றியுள்ளதாம். மத்தியில் ஆளும் பாஜக மற்றும் மாநிலங்கள் ஆளும் திமுக, முக்கிய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் ஆகிய இருவேறு துருவங்கள் தற்போது விஜயின் தங்கள் பக்கம் ஈர்க்க போட்டி போட்டுக் கொடுக்கிறதாம். இதன் விளைவாகத்தான் விஜய் எந்த பக்கம் சென்றாலும் கண்டிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பெரும் சிக்கல்தான் என்பது தமிழக அரசியல் களத்தில் உறுதியாகியுள்ளதாம். அதாவது விஜயின் எழுச்சிக்கு மத்தியில் தமிழக அரசியல் ஒரு பெரும் திருப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தியுள்ள சமீபத்தில் நிகழ்வு கரூர் சம்பவமாகும். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான பாஜக அரசியல் செய்ய ஒரு பெரிய வாய்ப்பாகவும் இது மாறியுள்ளதாம். அதாவது அமித்ஷா ஏற்கனவே திமுக ஆட்சியை விழுவதற்கான சூளுரைத்துள்ள நிலையில்தான் கரூர் விவகாரம் அதை சாத்தியப்படுத்துவதற்காக ஒரு ஆயுதமாக மாறியிருப்பதாக முயற்சிகள் வாய்ப்புகள் உண்டாம். அதற்காகத்தான் அவருடைய அறிவுறுத்தலால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அதன் தொடர்ச்சியாகத்தான் என்டிஏ கூட்டணியின் எம்பிகள் அடங்கிய குழு தமிழகத்தில் முகாமிட்டிருப்பது ஆகியவை ஆகும். டெல்லி சென்று இந்த விவகாரத்தை ஒரு மாநில பிரச்சனையாக்கும் கருதாமல் தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக அணுகுவதை காட்டுகிறதாம். நிர்மலா சீதாராமன் தமிழர் மற்றும் தமிழ் தெரிந்தவர் என்பதால் அமித்ஷா அவரை தேர்ந்தெடுத்துள்ளார் என்றும், அதேபோல் ஹேமா மாலினி பிறந்த ஊர் திருச்சி என்பதால் அவருடைய தலைமையில்தான் ஒரு குழு ஒன்றை அமித்ஷா கரூருக்கு விரைந்து அனுப்பப்பட்டதாகவும் செய்திகள் எல்லாம் கூறப்படுகிறதாம். ஹேமா மாலினியை தலைக்குழுரான சமர்ப்பிக்கும் அறிக்கை வர இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கண்டிப்பாக திமுகவை பாஜக எம்பிகள் கடுமையான விமர்சனங்களாம் செய்யப்பட பயன்படுத்த வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கின் சீர்குலை மற்றும் ஊழல் ஆகிய குற்றச்சாட்டுகளை வலுவாக முன்வைத்து திமுகவின் அரசு மீது நம்பிக்கையின்மை தூண்டலாகவே பாஜக வியூகம் வகிக்கிறதாம். அதாவது பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் வெற்றி பெற ஒரு வலிமையான பிரார்த்தனை கூட்டணி அல்லது ஒரு மக்கள் செல்வாக்குமுள்ள முகமாக அவசியம் என்று தேவைப்படுகிறதா. அதிமுகவில் பிளவுபட்ட நிலையில் விஜயை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக தீவிரமாக முயற்சியை செய்து வருகிறதா. விஜயின் ஒரு மிகப்பெரிய பலம் திராவிட கட்சிகள் மீது வெறுப்பு கொண்ட லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாக்குகளாகும். இந்த இளைஞர்கள் கூட்டம்தான் பாஜகவுக்கு ஒரு தேசியவாத சிந்தாத்தை நோக்கி ஒரு மாற்ற சக்தியை கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படும் நிலையில்தான் விஜய் அவர்களை தங்களுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்தன. விஜயின் மத்திய ஆளுமை பாஜக முயற்சித்தளம் அவர் பிரதான அரசியல் இலக்கு திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகள் தான். எனவேதான் இந்த இலக்கை புரிந்து கொள்ள மூலம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க விஜய் கூட்டணி அமைப்புடன் பாஜக கண்டிப்பாக சாதகமான ஒரு அம்சமாக அமையும் நிலையில்தான் வருகின்ற 2024 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நிலவப்போகும் என்ற நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கண்டிப்பாக தாவேக்காக கூட்டணி அமைக்கப்படுமா என்ற நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறது.